ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலை 5:32க்கு தான் ஏந்தேன். அதுக்கு முன்னாடி தான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்த உடனே எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் காலையிலேயே முட்டிக்கிச்சு. அதனால போய் கொஞ்ச நேரம் படுத்து ஏந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா காலையிலேயே சண்டை போட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நவராத்திரி 2வது நாள், என் பொண்ணுக்கு பர்த்டே வெள்ளிக்கிழமை கூட. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு பர்த்டே வேற இல்லை. அந்த டைமில் நான் சண்டை போட ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனையாகவே போகும். அதனால தான் நாங்கள் சண்டை போட்டுப்போம், அப்புறம் 2 நிமிஷத்தில் பேசிடுவோம். இருந்தாலும் அந்த காலையில் எழுந்து அந்த மைண்ட் செட் வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கோம். வாசலில் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கீழே வந்து காவி வச்சு கோலம் போட்டிருக்கேன், மேலே கொஞ்சமாக காவி வச்சு ஒரு ஃப்ளவர் கோலம் மாதிரி போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த டிசைன் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கரெக்டாகவும் அமைஞ்சிச்சு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு அரளிப்பூ தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து எல்லோ கலர் சாரீ கட்டணும். என்கிட்ட எல்லோ கலர் சாரீ இல்லாதனால நான் வந்து சாண்டல் கலரில் சாரீ கட்டியிருக்கேன். விளக்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே எண்ணெய் ஊற்றிட்டு திரி போடுவோம் எல்லாருமே. ஆனால் நிறைய பேர் ஒரு திரி போட்டு ஏற்றுவாங்கல்ல, அதை தவிர்த்துட்டு 2 திரி போட்டு ஏற்றுங்க. ஏன்னா அது ரொம்பவே நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி 2 பேரும் ஜோடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். நான் வந்து இந்த 2 பேரும் பிரியாமல் இருப்பாங்க சொல்லுவாங்கல்ல, அதை மட்டும்தான் கணக்கில் எடுத்துட்டு 2 திரியை நான் போடுவேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு கீழே மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. சாமிக்கு வந்து இன்னைக்கு அரளிப்பூ தான் போட்டிருந்தேன், விளக்குக்கும் சேர்த்து. எப்பவுமே வந்து பச்சை கற்பூரம் இல்லைன்னா துளசி போடுவேன். இப்போதான் வந்து 2மே சேர்த்து போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து நிறைய துளசி வந்து வாசலில் வளர்ந்துட்டு இருக்கு. அதனால 2 துளசி போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு கலக்கி வச்சுட்டேன். கற்பூரம் இல்லாத டைம்ல வெறும் துளசி மட்டும் கூட போட்டிருக்கேன். நிறைய டைம் அப்படிதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களாம் எப்படி என்னென்ன கலந்துருப்பீங்க அந்த தீர்த்த சொம்புல சொல்லுங்க. இது ரொம்ப நாளாவே எங்க வீட்டுல எங்க அம்மா கொடுத்து அமிச்சாங்க. எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியல. ஒரு வீடியோல பார்த்தேன், அதுல வந்து சாம்பிராணி போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதுக்குதான் யூஸ் பண்ணுவாங்க போல அப்படி நான் யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சாமியோட துதி, துர்கை அம்மன் துதி இருக்கும்ல, அதை எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு புக்ல இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவேன். அப்புறம் சாம்பிராணி காட்டிட்டு சாமிக்கு வந்து இன்னைக்கு காலையில வந்து வாழைப்பழம் தாங்க வச்சு பண்ணேன். நான் இன்னைக்கு நம்ம வீட்டில் கற்பூரம் ஏற்றக்கூடாது, மணி அடிக்கக்கூடாதுல்ல, ஒரு வருஷம் தீட்டு இருக்கு. அதனால சிம்பிளாக மட்டும் இதை மட்டும் முடிச்சுட்டேன். சாமி இன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்காங்க எங்கள் வீட்டில். இன்னைக்கு தனுமாக்கு பர்த்டே இல்லையா, அதனால நானும் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்து காட்டிட்டு இருந்தா. காலையில் கோயிலுக்கு கிளம்பணும். சசிமா இன்னும் வரல, வேலைக்கு போயிருக்காங்க. எத்தனை மணிக்கு வருவாங்கன்னே தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இன்னைக்கு மேடம் குளிச்சுட்டு சீக்கிரமா வந்தது காரணம் இன்னைக்கு பர்த்டே, அதனால தான். மற்றபடி கொஞ்சம் லேட் ஆக்குவாங்க. நைட்டு வந்து தனுக்கு வந்து 12 மணிக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் கிஃப்ட் பண்ணிட்டேன், ஆனால் அப்போ ஓப்பன் பண்ண நான் விடலை. ஏன்னா அவள் தூங்கிட்டு இருந்தவள எழுப்பி வந்து நான் கிஃப்ட் பண்ணனால இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். ஒரே அடம், நான் தான் ஓப்பன் பண்ணுவேன், எனக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவளையும் என்னால் சமாளிக்க முடியல, அவளையும் சமாளிக்க முடியல. நான் வந்து ஒரு கிஃப்ட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு வராதுன்னு நினைச்சுக்கிட்டு நேத்தே போயிட்டு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு தான் ஆன்லைன்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. தெரியல அது எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டாக்டர் செட்டு. இதோட ரேட் வந்து நான் வந்து 273 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன் இந்த ரேட்டு. ஆனா மீஷோல பாத்தீங்க அப்படின்னா 170க்கே இருக்கு. வாங்கின பிறகுதான் நான் நெட்லயே வந்து அந்த ரேட்டை பார்த்தேன். அச்சோ, இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கிட்டேனே, கிட்டத்தட்ட 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். வேற ஒரு பக்கம் வந்து அழுதுட்டு இருக்கா. நீங்க யார் யார் இந்த மாதிரி ரேட் அதிகமா கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா கடையில வாங்காதீங்க, ஆன்லைன்லயே வாங்கிடுங்க. அதுல கொஞ்சம் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இதோட நிறைய திங்ஸ் வேற அது இருக்கு, அதனாலதான் சொல்றேன். ஏன்னா அடுத்தது ஒண்ணு நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அழுதுட்டு இருக்கால, அவளுக்கு ஒண்ணு. அதனால நான் 2 பேருக்குமே சண்டை மேல சண்டை தான் வந்துட்டு இருக்கு. அந்த டாக்டர் செட்டுக்கிட்டயே நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அவ எப்படி அழுகுறான்னு பாருங்களேன். அந்த ஒரு அழுவு காரணமாவே பாவம் தனு ரொம்பவே என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சின்ன பொண்ணு அணுல, அவகிட்ட நம்மளால பேசி சமாளிக்க முடியாது. ஆனா தனு கொஞ்சம் புரிஞ்சுப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். தனு தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் இல்ல, வயசு வந்து நோண்டிட்டே இருந்தா. அதுல அவ ரொம்ப டென்ஷன் ஆகி வயசை போட்டு ஒரு அடி 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 அடிச்சிட்டு இருக்கா. அதுதான் அங்க வந்து இருக்கிற சீப்பு என்ன கிடைக்குதோ அதை கொண்டு அடிச்சிட்டு இருக்கா.
அப்புறம் அண்ணன் என்கிட்ட வந்து முத்தம் கொடுக்குறான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தேன். நானும் அப்படியே சரி குழந்தை முத்தம் கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நானும் அப்படியே கொடுத்துட்டு இருந்தேன். ஜாலியா இருந்துச்சு. ஆனா இப்பயும் சசிமா வரல. சசிமாக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி காலையிலேயே வீட்டுல வந்து தோசை சாப்பிட்டாச்சு. மத்தியானம் வந்து இன்னும் எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவங்க வந்தாதான் எனக்கு தெரியும். ஆனா பாருங்களேன், இன்னைக்கு நாங்க கோயிலே போவே இல்லைங்க. நாங்க வந்து இப்ப ஸ்ட்ரைட்டா வந்து படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவங்க வந்த உடனே டைம் ஆயிடுச்சு, வாங்க படத்துக்கு போலாம். தனு கேட்டுட்டே இருந்தா, அதனால படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வேளச்சேரியில ஃபீனிக்ஸ் மால் இருக்குல்ல, அங்கதான் போயிருக்கோம். நாங்க படம் பேர் வந்து ரப்பர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். டிக்கெட் நாங்க வந்து அங்கேயே போய் வாங்கிட்டோம். நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சசிமா தான் வந்து கவுண்டர்ல போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஆன்லைன்ல வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்தனால நாங்க வந்து இங்க நின்று வாங்கிட்டோம். நாங்க போறதுக்குள்ள படம் போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா போறதுக்குள்ள போடல. நாங்க போய் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் போட்டாங்க. பாதி படம் போயிட்டு இருக்குமோ அப்படின்னு நினைச்சு தேடிட்டு இருந்தோம். இடம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நம்பர் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. உள்ள போய் பார்த்துட்டு இது இல்லையோ அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பி போனோம். அப்பவும் அந்த படம் போடல. அப்புறம் நாங்க உள்ள போன பிறகுதான் இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி படம் போடவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் எப்படி இருந்துச்சோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருந்துச்சுங்க. ரப்பர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சின்ன வயசுல இருந்து பெருசா வராங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதை நல்லா இருந்துச்சு. யார் யார் அந்த படம் பார்த்திருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கலன்னா போய் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்க நடிச்சு நான் வந்து கோட் படம் போலான்னு தான் நினைச்சேன். ஆனா வந்து அது 2 மணிக்கு மேல இருக்கிறதுனால நாங்க 11:30 மணிக்கே கிளம்பிட்டோம். சசிமாவும் தனுவும் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இதைதான் கேட்டு எனக்கு மனசே ஆறல. ஒரு பெப்சியோட ரேட் வந்து 250 சொன்னதே நெஞ்சு வலியே வந்துருச்சு எனக்கு. பாப்கார்ன் வந்து 500 சம்திங் அப்படின்னு சொன்னாங்களா, ஏன்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப ரேட் வச்சு வித்துட்டு இருக்காங்க இந்த தியேட்டர் சைடு எல்லாமே. ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோலம் தாங்க போட்டிருக்கேன். தியேட்டர்ல இருந்து வரதுக்கே மணி 3 ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து சாமிக்கு நான் எதுவுமே பண்ணலைங்க. என்னால முடிஞ்சது துதி மட்டும்தான் பண்ணேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து மதியானம் தியேட்டர் போயிட்டு வந்தோம்ல, அவங்க வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க வீட்டுல. நம்ம மட்டும்தான் விரதம் இருக்கிறோம், அவங்க வந்து இல்ல. இருந்தாலும் அவங்கள நம்ம வந்து டென்ஷன் பத்திட்டு இருக்க கூடாதுல்ல, அதனால ஏதாவது பண்ணிட்டு போங்கன்னு விட்டேன். நான் எதுவுமே சாப்பிடல, வெறும் பிஸ்கெட்டும் டீயும் மட்டும்தான் குடிச்சேன் நான் மதியானத்துக்கு. சரி எப்படியாவது போங்க, நான் சாமிக்கு விளக்கேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மட்டும் தான் ஏத்திட்டு அப்புறம் நாட்டு சக்கரை இருக்குல்ல, அதை தான் வச்சு நைவேத்தியமே பண்ணேன் நான். ஏன்னா எதுவுமே செய்யல, வீட்டுல நான்வெஜ் செஞ்சனால நான் எதுவுமே செய்ய எனக்கு மனசு ஒப்பல, அதனால எதுவுமே பண்ணல. சரி வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். ஆனா எனக்கே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நேத்தோட இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு வெயிட் இருக்கனால என் வெயிட் மிஷின் ஒர்க் ஆகலையான்னு எனக்கு ரொம்பவே வந்து குழப்பமா இருக்கு, என்னன்னு தெரியல. தனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேக் வெட்ட போறோம், அதனால மேடம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த அம்மாக்கு இந்த மாதிரி மேக்கப் போடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் முடிஞ்ச அளவுக்கு வேண்டாண்டின்னு சொல்றேன், ஆனா அவ கேட்கவே மாட்டா. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு விட்டேன். பர்த்டே அதுவும் குழந்தைய அழுவ வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் வந்து எங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த செட்டு வந்து இப்பதான் வாங்கி எடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து நாங்க அந்த பள்ளிக்கரண ஜெயச்சந்திர போகும்போது வாங்கினோம். இது வந்து இப்ப எங்க அம்மா வந்தாங்கல்ல, வாங்கி எடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் எவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் காமிக்கிறேன். நல்லா இருக்குல்ல. அப்புறம் எல்லாமே போட்டுட்டு தனு வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறா, நல்லா இருந்தா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து 800 rupees. அப்புறம் நான் சொன்னேன்ல ஆன்லைன்ல ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இதுதான் வந்துருச்சு. நாங்க தியேட்டர்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அந்த நைட்டு சொன்னாங்க நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. இல்லம்மா நான் இங்கே கொடுத்துட்டு போறேன், நீங்க காசை வந்தோடனே ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்தோடனே நான் ஜிபே பண்ணிட்டேன். இந்த சாண்ட் வந்து நான் இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லை குழந்தைக்கு, அதனாலதான் அதை வாங்கி கொடுத்தாங்க. ஏதாவது டிஃப்ரெண்டா வாங்கி கொடுக்கணும்ல, அதனாலதான் வாங்கி கொடுத்தேன். சசிமா கேக் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, சாக்லேட், அந்த அப்புறம் சிப்ஸ், அப்புறம் அந்த கேப் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த பஞ்சுல வெளியே வருமே, அது எல்லாமே மொத்தமா சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் கேக் தான் நம்ம வெட்டணும். கேக் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு எங்களோட மாமனாருக்கும் பர்த்டே, சசிமாவோட அப்பாவுக்கும் இன்னைக்கு பர்த்டே, தனுக்கும் பர்த்டே. தான் அப்பா தனுஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த கேக்ல எழுதியிருப்பாரு அவரு. எங்க அம்மா என்ன ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொன்னாங்க. நானும் வச்சு எங்க அம்மா கூட ஒரு போட்டோ எடுத்தேன். எல்லாருமே வந்து கேக் கட் பண்ண போறாங்க, அதனால வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா
அந்த பர்த்டே பாட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் விட்டு விட்டு வேற பாடிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா தனு வந்து கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாருமே வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தனு வந்து கேக் கட் பண்ண வீடியோ வந்து ஃபுல் வீடியோவா போடுறேன், ஏன்னா கட் பண்ணி போட்டனால ஃபுல் வீடியோவா போட்டு விடுறேன். எனக்கு, அம்மாக்கு, அப்புறம் சசிமாக்கு எல்லாருக்குமே வந்து பாப்பா கேக் வெட்டி விட்டுட்டேன். தனுக்கு வயசு வந்து gift கொடுத்தாங்க. இந்த இந்த மாதிரி அடிக்கிறோம்ல, அது இப்பதாங்க அடிச்சோம், கேக் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அடிச்சோமே நாங்க, ஏன்னா மறந்துட்டோம். தனு gift கொடுத்தா ஒரு ரெண்டு, சாரி வயசு gift கொடுத்தா ஒரு ரெண்டு gift. அப்புறம் அம்மா இட்டு போய் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல விட போனேன். போயிட்டு வரும்போது அப்படியே அந்த 10 ரூபா கடைக்கு போயிட்டு எனக்கு தேவையான ஐட்டம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நாளைக்கு வீடியோல என்னன்னு காட்டுறேன், ஏன்னா வந்து இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, என்னால காட்ட முடியல. நைட் வந்து வயசு வந்து gift கொடுத்தால, அது என்ன gift அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓபன் பண்றோமா அப்படின்னு ரொம்ப நேரமா வெயிட்டிங். எங்க நான் வேளச்சேரி போயிட்டு வர வரைக்கும் ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இன்னைக்கே ஓபன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டு, இதுக்கோசம் ஐஸ் கலை எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல, குட்டி பசங்க எல்லாருமே கூட சேர்ந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போயிட்டு வர வரைக்கும் பாவம் குழந்தைங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரையுமே. என்ன gift அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா. அவ வேற என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, உடைச்சிட்டா, போட்டோ ஃப்ரேமா இருக்கும் போல, உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வேற தனு வர திட்டிட்டேன், ஏண்டி உடைச்ச, போட்டோவா செடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா போட்டோ கிடையாது, வேற ஒண்ணுதான், வாங்க பார்க்கலாம். ரெண்டு பேருமே அவ்வளவு வேக வேகமா வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. தனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம், நான் தானே ஓபன் பண்றோம், அக்கா அம்மா பாப்பா ஓபன் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அவளை நான் எவ்வளவோ திட்டிட்டே இருக்கேன், என்ன பண்றதுனே தெரியல. ஃபர்ஸ்டா பிறந்தவங்க எல்லாரும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கணும் போல, நான் வந்து ரெண்டாவது தான். அப்ப நினைச்சு பாப்பேன், எங்க அக்கா எவ்வளவு திட்டு வாங்கிருப்பா எங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம் தானே, இருந்தாலும் என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணி தானே போய் ஆகணும். நம்ம இவங்களையும் திட்ட முடியாது, அவங்களையும் திட்ட முடியாது, ரெண்டுமே நம்ம ரெண்டு கண்ணு இல்லையா. சரி ஓகே. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் போல. இது வந்து சின்னதா ஏதோ ஒரு பொம்மை டால் டால் மாதிரி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிப்பு வந்து மாத்தி மாத்தி கட்டுவோம்ல, அந்த மாதிரி வாட்ச் தான். ரேட் வந்து 180 அந்த மாதிரி தான். லாஸ்ட் டைம் வயசுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல, ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இப்போ வந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க தனுக்கு. நான் சொன்னல இந்த சாண்ட் ஓபன் பண்ணி நாங்க பார்க்கவே இல்லை, பர்த்டே முடிஞ்சோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு 11 மணி ஆகுது, இப்போ குழந்தைங்க ஓபன் பண்ணி அதை வந்து பார்க்கணும்னு சொன்னனால நானும் சரி ஓபன் பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஓபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க, இன்னையோட இந்த பர்த்டே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். குழந்தைங்க வந்து இந்த சாண்ட் கூட நானும் விளையாட போறேன். மண்ணில் விளையாடுற மாதிரியே இருக்கு ஜாலியா, அதனால நானும் விளையாட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய். சரி சூப்பர்.